வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது கடைசி தோட்டா அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா சிம்பிளி சவுத் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். அதாவது ஒரு ரிசார்ட்டில் ஒரு இளம் பெண் சுட்டு கொலை பண்ணப்படுறான். அந்த கொலையை பண்ணது வேறு யாருமே இல்லை, ராதா ரவி தான். அந்த கொலையை அந்த ரிசார்ட்டுக்கு அனிமூனுக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்ரீ பார்த்துருவார். அண்ட் அந்த ரிசார்ட்டில் நிறைய மக்களும் தங்கியிருப்பாங்க. ஸோ எதுக்காக இவர் கொலை பண்ணார் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கும். அதே நேரத்தில் ஸ்ரீயால் வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இன்வெஸ்டிகேஷன் தொடங்குது. அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது, எதனால் இவர் கொலை பண்ணார், அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இதை கண்டுபிடிச்சாங்களா, அண்ட் அதுக்கான காரணங்களை ரிவீல் பண்ணாங்களா, அண்ட் அந்த ரிசார்ட்டில் மறைச்சி வச்சிருந்த பணம் அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். நான் சொன்ன இந்த ஹை லெவல் கதை இருக்குல்ல, இதுவே ஒரு ப்ராப்பரான மர்டர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கு போதுமான ஒரு கதை அப்படின்னே சொல்லலாம். ஒரு வயசானவர் ஒரு இளம் வயசு பொண்ணை எதுக்காக கொலை பண்ணுறாரு, அப்போ அவர் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும், அதை ஏன் ஸ்ரீயால் சொல்ல முடியல, இப்படின்ற மாதிரி நல்லா தான் இந்த கதை தொடங்கிச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த கதையை கொண்டு போன விதம் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி காமெடியாக கொண்டு போகிறேங்கிற பேரில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வச்சு காமெடி பண்ணியிருப்பாங்க. வையாபுரியாக இருக்கட்டும், கொட்டாங்குச்சியாக இருக்கட்டும், அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்துச்சு. நிறைய டபுள் மீனிங் காமெடிஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற பேரில் வனிதா விஜயகுமார் பண்ண அட்ராசிட்டிஸ் அதுவுமே சகிக்கலை அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறங்கிற பேரில் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே கிளைமேக்ஸில் மணியை ஸ்ட்ரேஞ்சுக்கு ஒரு கிளைமேக்ஸ் வைக்கிறன்ற மாதிரி வச்சுருப்பாங்க. அது ஐடியாவாக பார்த்தீங்கன்னா கூட ஓகேன்னு ஒத்துக்கலாம். பட் ஸ்க்ரீனில் கொண்டு வந்த விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஐடியாவாக நல்ல யோசிக்கப்பட்ட ஒரு கதை. பட் ஸ்க்ரீனில் கொண்டு வந்த விதம் ரொம்ப ரொம்ப சுமார். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 out of 5. டைம் இருந்தால் பாருங்கள். அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டாக ஒரு காட்சியும் அண்ட் டபுள் மீனிங் டயலாக்ஸும் வரும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.